ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு சைன் இன் டு ஜூம் அட் திஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரை பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு சைன் இன் டு ஜூம் அட் திஸ் டைம் இந்த எரர் வராமல் நீங்களும் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரை பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஜூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு சைன் இன் டு ஜூம் அட் திஸ் டைம் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எத்தனை டைம் நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணி சைன் அப் எதை கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த எரர் தான் வரும். இந்த டேட்டா பற்றி கேட்குது இல்லையா, இதில் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடம். இந்த டேட்டு, மந்த்து, இயர் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பத்தை வந்து செட் பண்ணுங்கள். டேட்டா பத்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா பத்து போட்டிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அப்ளிகேஷன் வந்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். 18 வயசுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுதான் எரர் அப்படிங்கிறத வந்து காமிக்காது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி எரரை மட்டும்தான் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வே இருக்குது, அதன் மூலமாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும், பட் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அதாவது மெயில் ஐடி மூலமாக சைன்இன் பண்ணுறது. இப்போ சைன்இன் கொடுத்த உடனே என்னோடய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆக்டிவேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இதில் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, பாஸ்வேர்டு அது இதுன்னு கேட்கும். நீங்கள் இதில் உங்களோட ஃபஸ்ட் நேமை கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேமை கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க புதுசாக. இந்த பாஸ்வேர்டோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சம் கண்டிஷன் உண்டு. அந்த கண்டிஷனெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணால் தான் அந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா வேலிட் பாஸ்வேர்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா இன்வேலிட் பாஸ்வேர்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் 13 to 15 16 to 17 இருக்குது. அதில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து கரெக்டாக கொடுக்கலன்னு சொல்லுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ் வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்பர் கேஸ் லோயர் கேஸை வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். நம்மளோட ஆர்கனைசேஷன் என்னது, நம்மளோட ஏரியா பின்கோடு என்னது, நம்மளோட அட்ரஸ் என்னது, நீங்கள் வந்து ப்ரொஃபஸரா, ஸ்டாஃபா, ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கீழே கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கொடுத்துக்கிறேன். இதை வந்து கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம் கேட்குது, ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்குது, சிட்டி, பின்கோடு, கண்ட்ரி, ஸ்டேட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டுலேயே சொல்லிட்டேன். அந்த டேட்டா பற்றி மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன். இதில் வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பேக் வந்துக்கோங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டு, மந்த்து, இயர் பார்த்திங்கன்னா செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் நான் சொல்லிக்கிறேன், 18 வயசுக்கு மேலே இல்லைனா 18 வயசு இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா பற்றி வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சைன் ஆயிரும். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ஒரு 2005க்கு மேலே உள்ள ஒரு டேட்டா பற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அகைன் சைன்இன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகவே போகாது. இந்த டேட்டா பற்றி தான் எரர் அப்படிங்கிறதையும் அது சொல்லவே சொல்லாது.
உங்களுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பட் நீங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன்இன் ஆகி உள்ளே போயிடும். நீங்கள் வந்து மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், மீட்டிங் நியூவாக வந்து ஷெடியூல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மீட்டிங்கில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. இதில் உங்களோட ஐடியை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி எரர்ஸ்லாம் வரும் அப்படின்னா, உங்களோட ஜூம் மீட்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு சைன் இன் டு ஜூம் அட் திஸ் டைம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை எத்தனை டைம் பேக் வந்துட்டு உள்ளே போனாலும் சைன் இன் சைன் அப் 2 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் வந்து எதை வந்து கொடுத்தாலுமே உங்களுக்கு கண்டினியூ ஆகவே ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைன் இன் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சைன்இன் ஆப்ஷனை வந்து கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயில் அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து எந்த மெயில் அட்ரஸை நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணாலும் இதில் வந்து லாகின் ஆகவே ஆகாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் இதுக்கான சொல்யூஷன். அந்த டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயர் அதில் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதில் கரெக்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போனாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் தான் வரும். நிறைய பேர் என்ன சொல்யூஷன் அப்படின்னு யூடியூப்பில் நிறைய போட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மோர் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்து அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஜூம் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேட்சையும் டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்யூஷன் இருக்குது. பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒர்க் ஆகாத சொல்யூஷன் தான். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லியிருக்கிறேன், வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது டேட்டு, மந்த்து, இயர் பார்த்தீங்கன்னா 18 மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்து வராது. இப்போ நான் என்ன தான் வந்து கிளியர் டேட்டா, கிளியர் கேட்சை வந்து கிளியர் பண்ணாலுமே எனக்கு சேம் எரர் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட் ஆகத்தான் செய்யும். நான் அகைன் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டேட்டா வந்து கிளியர் பண்ணிட்டேன், கேட்சையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. கேட்சையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே சேம் எரர் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகத்தான் செய்யும். இப்போ லைவாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைன்இன் சைன் அப் 2 ஆப்ஷன் இருக்குது. சைன்இன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா என்ன மெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி சூஸ் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் எரர் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக போகுது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு சைன் இன் டு ஜூம் அட் தி டைம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில்